இந்த பத்தாம் கதையிலிருந்து என்ன தெரியுது தெரியுமா? இந்த பத்தாம் அவன் தன்னையே மறந்துவிட்டு துக்கப்பட்டு கொண்டிருந்தான். இதுபோல நாமும் ஆத்மஸ்வரூபமான தன்னை மறந்துவிட்டு இந்த மாய வாழ்க்கையில் சிக்கி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பத்தாம் அவன் தன்னையே மறந்துவிட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இதுபோல நாமும் ஆத்மஸ்வரூபமான தன்னை மறந்துவிட்டு மாய வாழ்க்கையில் சிக்கி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சாமி இவங்க கொஞ்சம் பேசிட்டு அம்மா, குரு ரொம்ப நல்லவருமா. எவ்வளோ பொறுமையா சொல்லி புரிய வச்சுக்கிறாரு பாருங்களா. ஆனா அதுக்கு சீடை என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஐயா குருவே, நீங்கள் கூறிய வழி எனக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆனாலும் எனக்குள் இருக்கும் சுயப்பிரகாச ஜோதியை நான் எவ்வாறு பிரித்து அறிந்து கொள்வேன்? ஐயா குருவே, நீங்கள் கூறிய வழி எனக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆனாலும் எனக்குள் இருக்கும் சுயப்பிரகாச ஜோதியை நான் எவ்வாறு பிரித்தறிந்து கொள்வேன்? காய்ச்சப்பட்ட பாலில் நெய் கலந்து ஒன்றாயிருப்பது போல் நீ இந்த தேகத்தோடு கலந்து கிடக்கிறாய். மத்தினால் கடைந்தெடுக்கும் நெய் போல் விவேகத்தால் உன்னை நீ அறிந்து கொள்வாய். காய்ச்சப்பட்ட பாலில் நெய் கலந்து ஒன்றாயிருப்பது போல் நீ இந்த தேகத்தோடு கலந்து கிடக்கிறாய். மத்தினால் கடைந்தெடுக்கும் நெய் போல் விவேகத்தால் உன்னை நீ அறிந்து கொள்வாய். காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் ஆச்சரியம் என்ன உன்னை அறிந்து பிரிந்து கொள்ளே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாய் ஜோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோ. பல்லார் முண்டசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டே தான் அல்லாது 11 அவனிடத்தில் உண்டோ பாராய். அறிபடே பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை, அறிபொருளாகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே. அறிபடும் பொருள் அனுபவித்தறிவாய் நீயே, அனுபவித்தறிவாய் நீயே. அம்மா, குரு சொல்றது எனக்கே